இன்ஸ்கர்ட்டுக்கு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 3 சைஸ்க்கு போட்டு ஒரு வேஸ்ட் மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணி 2 பீஸ் அட்டாச்சாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 5 இன்ச்சஸ்க்கு போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். நான் வைக்கிற மாதிரியே வச்சு வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. சைடில் வந்துட்டு அந்த பேனல்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு சைடுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 வந்து வேணும். 3 பார்ட் நமக்கு இருக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பார்ட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு பார்ட் தனியாக கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நான் காட்டுற மாதிரி இந்த சைடும் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு நீட்டாக எடுத்துக்கோங்க. நீட்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. 3 செட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் பீஸ் இதே மாதிரி 3ம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேக் பீஸ் நான் எடுத்து வச்சிட்டேன். இதுதான் வந்துட்டு பேக் பீஸோட 3 பார்ட் 2ம் ஜாயின் பண்ணி இருக்கு இல்லையா, அந்த செட்டு 2 ஜாயின் பண்ணி இருக்கிறது. அண்ட் இதுக்கு சைடில் வந்து நம்ம 2 கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இன்ஸ்கர்ட் வந்து ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது. சிம்பிளாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சும்மா வந்து ஏதாவது ஒரு கிளாத்தில், வேஸ்ட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணிட்டு கூட நல்ல கிளாத் வந்து வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் சைடில். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்துட்டு சேம் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைடு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் முன்னாடியே வந்து கீழெல்லாம் மடக்கி அடிச்சிட்டேன். அதனால் அதை நான் வீடியோ ஷூட் பண்ணல. கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ சைடு எப்படி ஜாயின் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, 2 நல்ல பக்கமும் உள் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். 2 கெட்ட பக்கமும் வந்து வெளி சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி வச்சு சைடில் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இன்னொரு சைடு வந்து நம்ம லைட்டாக வந்து ஓப்பன் இருக்க மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து இன்னொரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓப்பன் சைடு இன்னொரு சைடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பீங்கன்னா 4 to 5 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே இருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டு வரணும். ஓகே, அதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த ஸ்டிச்சும் போட வேணாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபுல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன், நீட்டான ஃபினிஷ் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கு ரா எட்ஜஸாக இருக்குது அப்படின்னா டபுள் ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு ரா எட்ஜஸாக இல்லை, ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மறந்துடாதீங்க, ரா எட்ஜஸாக இருந்தால் டபுள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாத்தையும் நீட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நீங்கள் இது சிம்பிளாக வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோலாம் டைம் எடுக்காது. இன்ஸ்கர்ட் ரொம்ப ஈஸியானது தான். அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு சைடும் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதில் 2 ஓப்பன் இருக்கும் இல்லையா, ஸோ ஒரு சைடில் அந்த 2யுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 சைடுமே ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பெல்ட் பீஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கட் பண்ணும்போது எனக்கு வந்து க்ளோஸ்டு சைடில் தான் நான் பெல்ட் பீஸ்க்கு கட் பண்ணியிருந்தேன்.
அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு 4 இன்ச்சஸ்க்கு லென்த்து கிடச்சிருக்கும். அண்ட் விட்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்கும் நமக்கு. லென்த் வந்து எனக்கு 4 இன்ச்சஸ்ஸு. அதை நான் ஃபோல்டு பண்ணேன்னா 2 இன்ச்சஸ் எனக்கு கரெக்டாக வந்திருந்தது. ஸோ நீங்கள் பெல்ட் பீஸோட லென்த் வந்து 4 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி கார்னரில் ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் வந்து சும்மா ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணி ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோல்டு பண்ணாலே போதும். ஏன்னா இது வந்து உள் சைடு தான் போகும். அதனால் நம்ம ஒரு ஃபோல்டே பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபோல்டு பண்ணதை வச்சு நம்ம அப்படியே வந்து இன்ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ணணும். இன்ஸ்கர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நல்ல சைடு வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அது மேலே வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மேலே வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கத்தை வெளியே கொண்டு வந்துக்கணும் இன்ஸ்கர்ட்டோட ஸ்கர்ட் டைப்பில். அண்ட் பெல்ட் பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பெல்ட் பீஸை ராங் சைடு மேலே பார்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கணும். ஓகே, இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போடுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நீட்டாக அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் நீட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு பெல்ட் பீஸ் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து ஓப்பன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஹோல் வந்து இருக்க மாதிரி பார்த்துட்டு அதை ஜாயின் பண்ணிக்கணும். மடித்து அப்படியே வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோஸ்